ஹலோ. இப்போ தாங்க கண்ணு தெரிய ஆரம்பிச்சது. இன்றைக்கி கேலண்டரை பார்த்தேன், வேர்ல்டு ஒபிசிட்டி டேன்னு. சரி, ஏதாவது இந்த டாக்டர் பேசினே இருக்கிறாரு, ஒரு நல்ல விஷயமா சொல்லுவோம், ஒரு குட் விஷயமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி கொஞ்சம் நோட் நல்லா இருக்கணும், கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா உலக பருமன் தினம், வேர்ல்டு ஒபிசிட்டி டே. இது கொண்டாடுறதா சிரிக்கிறதா என்ன மேட்ருன்னே புரியல. ஒரு பக்கம் டாக்டர் என்ன சொல்கிறாரு, நான் நிறைய கேத்லாப் ப்ரொசீஜர் பண்ணிட்டேன், 500க்கு மேலே பண்ணிட்டேன்றாரு. ஒரு பக்கம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 5000 மூட்டை அறுவை சிகிச்சை செஞ்சுட்டேன்றாரு. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் ரோபாட்டிக்லேயே பித்தப்பையை அகற்றிட்டேன்றாரு. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து குழந்தை இல்லாத 60 வயசு தாத்தாக்கும் 60 வயசு இளைஞருக்கும் ஒரு 50 வயசு ஒரு இளைய பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடப்பா, இந்த மொத்த வியாதிக்குமே பருமன் தாப்பா காரணம் அப்படின்னு சொன்ன நம்புவீங்களான்னு கேட்டால் ஆமாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்த மொத்த வியாதிக்குமே பருமன் தான் நமக்கு காரணம். நம்ம ஸ்டைலுக்கே வந்துடுவோம். சரி, வாட் இஸ் ஒபிசிட்டி? இந்த பருமன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அளவுக்கு மீறிய நம்மளுடைய உடலில் கொழுப்பு சேர்ந்துருக்கு. ஏன் சேருது? உணவு மிகுதியாலும் உழைப்பு குறைவாலும். உழைப்பு குறைப்பது தானே கண்டுபிடிப்புகளோட நோக்கமே. ஏன் அப்படி தானே? கிரைண்டரில் ஆட்டுகள் ஆட்ட முடியல, அம்மிகளில் தேய்க்க முடியல. இப்போ பார்க்கில் போய் ஒரு அம்மா இப்படி சுற்றுது, சக்குன்னு சுற்றுது. வீட்டு வேலையெல்லாம் ஓடி செய்ப்பான்னு விட்டுட்டு பார்க்கில் போயிட்டு ஹெட்செட்டை காதில் வண்டு மாதிரி ஒரு ஏற்பாடை மாட்டிக்கிட்டு சாயின் அதில் வேற ஒரு ஐயா ஃபோனை பார்த்துட்டு ரிவர்ஸில் வேற நட்டுக்கிறாரு. இந்த மாதிரி அட்டூழியங்கள் ஏறத்தாலும் பயங்கரமாக நடக்குது. இந்த பருமன் அப்படின்னா என்ன? ஒபிசிட்டி ஏன் வருதுன்னா, உடம்போட அடிப்படையே பி ப்ரிப்பேர்ட், எப்போதுமே தயாராக இருக்கும். எப்பயாவது நீங்கள் கொஞ்சம் கூட சாப்பிட்டா கூட தேவையானதை பயன்படுத்தி நம்ம பாரு அஞ்சலப்பட்டியில் சேர்க்குற மாதிரி நம்மளோட இடுப்பில், கழுத்தில், மார்பில், பட்டக்ஸில், காலை எல்லா இடத்துலையுமே சேர்த்து வைக்கும். இந்த ஹைப்ரிட் மாடல்லாம் என்னங்க பெரிய மாடல் வண்டியில், பெட்ரோல் இல்லைனா கேஸ் இல்லைனா கரண்ட்டா, இதெல்லாம் எப்போவே நம்ம மெய்ஞானிகள் நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. வெறும் காற்றை சுவாசித்து வாழலாமா, அது ஒரு சக்தி. சோலாரில் வாழலாம், அது ஒரு சக்தி. உணவில் வாழலாம், உணவும் ஒரு எரிபொருள் தானே தவிர உணவு மட்டுமே எரிபொருள் இல்லை. இப்போ ஏறத்தாழ ரெஜாய்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டேவாக இருக்கும், சாவாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நலங்காக இருக்கட்டும், ஏது வந்தாலும் யாரை கேட்டாலும் இப்போ பிரியாணி அப்படின்னாக்கா என்னமோ பிரியாணி இஸ் மை ரிலிஜன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சரி, இந்த பருமனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம டாப் டு பாட்டம், அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்க்கலாம். ஏதோ வேலை இருக்கிறவங்க நீங்கள் வேறு வேலையை பாருங்கள், ஆனால் இது முக்கியமான வேலை தாங்க, கொஞ்சம் பாருங்கள். அடுத்து பாதிக்க போகிறது நம்மளாக கூட இருக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டி வந்துட்டு அகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ், அதாவது கழுத்து பட்டையில் கருப்பாக இருக்குது, அக்கில் கருப்பாக இருக்கிறது. சைல்டுஹுட் ஒபிசிட்டி இந்த வீசிங், ஆஸ்துமா, ஏர்லி மெச்சூரிட்டி ஆன்சர் டயபெட்டிஸ் ஆஃப் யங்கு, சீக்கிரமே சுகர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி, 4ஆம் கிளாஸில் 3ஆம் கிளாஸ்லேயே பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். அப்படியே பீரியட் சீக்கிரம் அட்டன் பண்ணாலும் மாதவிலக்கு ரெகுலராக வராது, வரவே வராது. 4 மாதம் 5 மாதத்துக்கு பீரியட்ஸே ஆகாது. ஏங்க, நம்ம வீட்டு பிரச்சனை தாங்க பேசுகிறேன், நீங்கள் பாட்டு ஆஃப் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுற போகிறீங்க. கேளுங்க, நம்ம வீட்டு குழந்தை தான் திடீர்னு 5 மாதத்துக்கு தலையே குதிக்கிறது இல்லை என்ன பண்ணுது, ஒரே மாதம் 2-3 தடவை தலை குளிக்குது. இதுக்கு பேர் மெனோரேஜியா, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் எல்லாம் ஏகப்பட்டது. அப்புறம் இதை விட்டுட்டிங்களே, பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸு. இப்போ உள்ள விஞ்ஞானி மருத்துவர்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஒரு லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணிடலாம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் இல்லையோ, ஆங்ஷியஸ் டு கன்சீவ், நம்ம லேப்ரோஸ்கோபி, டிலேப், டயக்னோஸ்டிக். நான் டாக்டர் குறை சொல்லுங்க, தயவுசெய்து உங்கள் காலில் கேட்குறேன். குறை சொல்கிறது நான் டாக்டர் சொல்ல, முதல்ல நம்ம பிரச்சனையே நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் தவறாகி போச்சு. அப்போது அந்த குழந்தைய செல்லம் கொடுத்து அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்துட்டு கண்டதை சிக்கனை ஃப்ரை பண்ணி கொடுக்குறது, சவர்மா, கிரில்லு, பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங்கு, அது இதுன்னு கண்டதை சாப்பிட்டு வெறுத்து போய் குழந்தைங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள், குழந்தைங்களுக்கே மூச்சு வாங்குது. குழந்தைங்களுக்கான விளையாட்டு அதை விளையாடுறதில்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ, வீடியோ கேம்ஸ், அது இதுன்னு உட்காந்துது. அப்புறம் பிடி மாஸ்டர் லெட்டர் எழுதி கொடு, மை சைல்டு இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஆஸ்மா, ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் ஹிம் ஃப்ரம் பிடி பீரியட் அப்படின்னு போடுறது. இதெல்லாம் ஒரு பக்கம் குழந்தைங்களில். பெரியவங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது இளைஞர்களில் பார்த்தீங்கன்னா இதே அப்படியே தொடருது. அப்படியே சீக்கிரம் சுகர் வருது, பிபி வருது, கொலஸ்ட்ரால் வருது, ஹார்ட் அட்டாக். உடனே 30 வயது இளைஞர் திடீர்னு மாரடைப்பு, ஜிம்மில். ஏன் வருது யோசிங்க. ஒய் இட் இஸ் கம்மிங்? ஒரு ஈவெண்ட், நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ஒரு ஈவெண்ட், உடனே கார்டியாலஜிஸ்ட்லாம் பீத்திக்கிறாங்க. நானும் குறை சொல்லுங்க,
இந்த மாதிரி இத்தனை பண்ணிட்டேன் அத்தனை பண்ணிட்டேன், கஷ்டப்படமான சர்ஜரி, ஒரு அம்மா பயங்கர ஒபீஸாக இருக்கிறாங்க, முட்டியே நடக்க முடியல. முதல்ல அவங்களுக்கு டயட் சொல்லி கொடுத்து உணவை கட்டுப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடப்பு கிளியர் ஆக போகுது. இதை விட்டுட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்புறம் பெரியவங்களை பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, அப்புறம் சுகர் வந்துடுது. சுகர் வந்தால் போதுமே, சுகர் வந்து தான் சிஸ்டமிக் டிசீஸ் ஆச்சு. கண் வேலை செய்கிறதில்ல, காது வேலை செய்கிறதில்ல, மூளை மந்தமாயிடுது, ஹார்ட் பம்பிங் கம்மியாயிடுது, மூச்சு வாங்குது, சிறுநீரக கோளாறு ஏற்படுது, டயாலிசிஸ் வருது, கணையம் தோற்று போகுது, ஆண் உறுப்பு வீரிய அடைகிற தன்மை இல்லை, காமத்தில் ஆசை இருக்குது ஆனால் செயல்பாடு இல்லை, யூரின் பொருட நமிக்குது, ஃபைமோசிஸு, சர்க்கம்சிஷன் பண்ணணும், பெலனைட்டிஸு, பெலனோபாஸ்டைசிஸு, வல்வோவெஜனைட்டிஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் விரல் எல்லாம் இந்த சென்சரி நியூரோபதி வந்து கால்லாம் மரத்து போகுது, அட்டை ஒட்டி நிற்குது, அது ஒட்டி நிற்குது, எறும்பு ஊறுது, பின்னில் குத்தின மாதிரி இருக்குது, எரியுதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி விரலை எழுந்து காலை எழுந்து சின்ன பின்னம்னு ஆகிட்டு இருக்கிறோம். ஆக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கிரேடில் டு கிரேவ் இந்த உடல் பருமன், இது முக்கியமான நாளுங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் கொண்டாடுறோம். இந்த நாள் கொண்டாட தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேளுங்க. வாழ்க்கை முறை மாற்றம் என்னதான்ப்பா வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்னாக்கா சிம்பிள் விஷயங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கணுங்க, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சுப்போம், தெரிஞ்ச அளவுக்கு. நம்ம துணியை நம்ம துவைப்போம், நம்ம வீடை நம்ம பெருக்குவோம், நம்ம வாசலுக்கு ஆள் வைக்க வேணாம். அவங்களாம் அப்புறம் என்னங்க பண்ணுறது, நான் தான் வேலை கொடுக்குறேன், அவங்க தான் அப்போ தான் அவங்க குழந்தைங்க, அவங்க வேறு பழப்ப பார்ப்பாங்க ஐயா. அவங்க போய் விவசாயம் பண்ணுவாங்க, 100 நாள் திட்டத்தை வேலை செய்வாங்க. இல்லை உங்களுக்கு முடிஞ்ச தர்மம் கொடுங்க. படிக்க முடியலையா, உங்களால் முடிஞ்ச தர்மம் ஏதாவது கொடுங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னா அவனுக்கு கண்ணு நல்லா தானே இருக்குது, அவனுக்கு காது நல்லா தான் இருக்குது, அவன் ஏன் பிச்சை கொடுக்க இஷ்டம் இருக்கா கொடுங்க, வேணாவா விட்டுடுங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஏதோ ஆளுங்களை வேலையை வச்சு அவங்கள ஏதோ வாழ வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாதியை வர வச்சுட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் மீந்ததை அவங்களுக்கும் கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் வர காசு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு ஓனருக்கும் சுகரு, வேலை செய்கிறவங்களுக்கு சுகர், ஆக மொத்தம் இட்ஸ் அ ஸ்வீட் ஃபேமிலி ஆகிடுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எல்லா தொந்தரவும் வருது. முட்டு வலியும் ஒபிசிட்டினால தான். முட்டி தேய்மானம். உடனே ஒரு டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஜெனிகுலர் எம்போலைசேஷன், ஜெனிகுலர் ஆர்ட்ரியை வந்து எம்போலைஸ் பண்ணணுமா, அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். இவங்க தான் வந்து உலகத்திலே பெரிய மேதாவிங்களாம். அதில் வந்து ஆர்ட்ரி எம்போலைஸ், அதை நீங்கள் பார்ப்பீங்களே பில்லர் டு பில்லர், நீங்கள் சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல இந்த பேனர்லலாம் பார்த்தீங்கன்னா ஜெனிகுலர் எம்போலைசேஷன் இஸ் த கீ. முட்டி வலிக்கு, அதாவது காலுக்கு ஏற்ற மாதிரி செருப்பு தைக்கிறத விட்டுட்டு செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டுறவங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானி முட்டாளாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. முட்டி பருமனை இல்லைன்னு சொல்லுங்க, பருமனால முட்டி வலி வரலப்பா அப்படின்னு சொல்லுங்க. நான் இதை பற்றி பேசுகிறதே விட்டுறேன். கார்டியாலஜிஸ்ட் உடனே வந்து ஸ்டென்ட் வைக்கிறேன், ஆஞ்சியோ பண்ணுறேன், பைபாஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறேன். ஓகே, ஐசியூலாம் போயாச்சு, மாரடைப்பு வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது எனக்கும் தான் தெரியும். மாரடைப்பு வந்த பிறகு வாக்கிங் போக சொல்ல முடியுமா? வரத்துக்கு முன்னாடி வாட் இஸ் யர் ரோல் இன் எஜுகேஷன், ப்ரிவென்டிவ் மெடிசன், கம்யூனிட்டி மெடிசன், 3rd இயரில் சோசியல் அண்ட் பப்ளிக் மெடிசன், சோசியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், SPM. உடனே இவர் தான்ப்பா ஊரில் இல்லாத நல்ல டாக்டர் அப்படிலாம் இல்லைங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து மாறுவோம். அதாவது நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த விகாரியஸ் லயபிலிட்டி அப்படின்னு இருக்குது. அதாவது மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய அனைத்து தவறுகளுக்குமே மருத்துவர் தான் முழு பொறுப்பு. அது ஸ்வீப்பராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும் அப்படின்னா ஓகே, இது வந்து லா, இதை அக்செப்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம கீழே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு. இப்போ என்னுடைய கேள்வி கேட்குறேன், ஒரு மருத்துவமனை ஒரு ஊழல்வாதியால் நடத்தப்படுது அப்படின்னு ஒரு கற்பனை, சும்மா இருக்குன்னு சொல்லலை, ஒரு நடத்தப்படுதுன்னா அங்கே இருக்கிற மருத்துவரும் அந்த ஊழலுக்கு எங்கே வெடிக்குதுல்ல? ஆமாம் ஆமாம், கேட்டு தானே ஆகணும். அப்போது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பெஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி பண்ணுறேன். எப்படி? இன்சூரன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும்னா அவர் நான் ஸ்மோக்கராக இருக்கணும், நான் ஆல்கஹாலிக்காக இருக்கணும், அப்போ தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும். அப்போ நான் கேட்குறேன், இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்சூரன்ஸ் கிடைக்கிறவங்க எல்லாருமே நான் ஸ்மோக்கரும் நான் ஆல்கஹாலிக்கா? அப்போது அந்த இன்சூரன்ஸை எழுதுகிறாங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டில் டியூட்டி டாக்டர்லேருந்து மேலே இருக்கிற கன்சல்டன்ட்லேருந்து ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி டினை பண்ணி எழுதுகிறாங்களே, அப்போது விதிமீறல் நடக்கலையா? விதிமீறல் நடக்குது. NABH வந்த உடனே டாக்டருங்களாம் கிளர்க்காக மாறிட்டாங்க. சிஸ்டருங்களாம் வந்து ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எழுதுகிற அம்மா இருக்காங்க பாருங்கள், எல்லாம் லெட்ஜர் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி ஆகிட்டாங்க. மருத்துவருக்கும் செவிலியருக்கும் இன்றைக்கி குறைபாடு ஏற்பட்டுச்சு. என்னென்னா அங்கே ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டாங்க, பேஷண்ட்கிட்ட பேசுறது இல்லை, பேஷண்ட்டை பார்க்குறது இல்லை, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் குறைவாக. எது நிறைய பண்ணுறாங்கன்னா எழுதுறது நிறைய பண்ணுறாங்க. ஆக NABH இதெல்லாம் உண்மையாகவே NABHலாம் வந்த உடனே தரம் அதிகப்பட்டுச்சான்னு பார்த்தா இல்லை. NABH வந்த பிறகு இன்சூரன்ஸ்க்கு அது நல்லா கை கொடுக்குது. நம்ம பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சூரன்ஸ் கிடைக்குதா, 2 ஆப்ரேஷனா 3வது ஆப்ரேஷன் சேர்த்து பண்ணுங்கள் சார், கவர் ஆகிடுதுன்னா எல்லாமே
இன்சூரன்ஸை கவர் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு எந்த உறுப்பு அறுத்து போட்டாலும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. கோச்சிக்காதீங்க, சொல்கிறேன். பேஷண்ட் சொல்கிறாங்க, சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்சூரன்ஸ் வருதுன்னா எந்த உறுப்பை வேணால் எடுத்து போட்டுருவீங்களா? இன்சூரன்ஸ் பணம் தாங்க கொடுக்கும், உறுப்பு எங்கெங்க கொடுக்கும்? உறுப்பு எப்படி கொடுக்கும்? பணம் எல்லாத்துமே. இந்த உலகத்தில் எதுங்க தலைமை இன்பம்? எதுக்குங்க பேங்காக் போகிறீங்க? எதுக்குங்க தாய்லாந்து போகிறீங்க? எதுக்கு பட்டாவு போகிறீங்க? எதுக்கு அதெல்லாம் விடுங்க. எதுக்கு இந்த ஸ்பாலாம் போகிறீங்க? என்ன புத்தர் சிலைக்கு மணியாட்டுறதுக்கா? தலைமை இன்பத்தை நோக்கி தானேங்க போகிறீங்க. அதை ஒத்துக்குங்க. சுகர் வந்தால் இது எல்லாமே போயிடும். அப்போது இந்த உலக பருமன் தினத்துக்கு நமக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, உழைப்போம் உழைப்போம் உழைப்போம். உழைப்புக்கேற்ற உணவை உண்போமே தவிர ஊதியத்துக்கேற்ற உணவை உண்ண வேண்டாம். இல்லை அதெல்லாம் கேட்க முடியாதுப்பா, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறதுலாம் ஒரு ஆடு பார்த்தேன். 5 ஸ்டார் லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸ் 1 crore and above 2 BHK. வாங்குங்க வேணான்னு சொல்லியே அனுபவிக்கிறதுக்கு உடம்பு இருக்காது. அது ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, உடம்புல கண் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உடம்புல உசுறு மட்டும் இருக்காது. இருந்த என்ன பையன் சார்? எவ்வளோ வசதிகள் இருந்தும் தலைமை இன்பமை ரசிக்க முடியாமையும் ருசிக்க முடியாமல் இருக்கிறோமே. பல பேரை பேஷண்ட்டை பார்க்குறோமே, பார்த்ததால தான் நான் சொல்கிறேன். ஆக உலக பருமன் தினம் இன்று. சிந்திப்போம், செயல்படுவோம், ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு வழி கொடுப்போம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.